ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு 2 பொருள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2-3 நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம் ஈஸியாக. இதுக்கு நான் இன்றைக்கி அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பழத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் 3 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நான் 3 கப் சுகரு. அதுக்கு 1.5 கப் இந்த கப்லேயே எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு இதில் நம்ம எல்லோ கலரு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதில் லெமன் 1 பிழிஞ்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. லெமன் மட்டும் வச்சுமே பண்ணலாம். அந்த கலர் போட்டு லெமன் வச்சு மட்டுமே பண்ணலாம். நான் ஃப்ளேவருக்காக இந்த அன்னாச்சி பழ மிக்ஸை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ளேவருக்காக என்ன பழம் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதுக்கு அன்னாச்சி பழம் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுகர் இந்த மாதிரி பெரிய பெரிய பபுள்ஸ் வரணும். பேஸ்ட்டு வந்த பிறகு இறக்கி வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பபுள்ஸ் வந்த பிறகு இப்போ கடாயில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 கப்பு அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறணும். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப் தான் சுகரு மாவு எல்லாமே எடுத்துக்கிறோம். தண்ணியெல்லாம் இப்போ 3 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். அதே கப்பில் எடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒரு கிளாஸியாக ஒரு மாதிரி வருது பாருங்கள், இந்த மாதிரி அல்வா மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த சுகர் சிரப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கிவ்அவே வாங்கிட்டு நிறைய பேர் வீடியோவே பார்க்கல போயிட்டாங்க. ஒரு சில பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. கிவ்அவேக்காக வந்த மாதிரியே நிறைய பேர் போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. உடனே எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. இது வெறும் லெமன் ஃப்ளேவர்லேயே பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பைனாப்பிள் இருந்ததுனால பைனாப்பிள் ஃப்ளேவரை கலந்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் ஃப்ளேவர் லெமனை ஊற்றியே பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாதுளம்பழம் பண்ணலாம், ஆரஞ்சு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சூப்பராக வரும். இப்போ கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா கட்டி பதம் வரணும். நல்லா கட்டி பதம் வந்தோடனே இறக்கி ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு இதை ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. ஒரு நாள் இப்போ காலையில் பண்ணிங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கலாம். நைட் பண்ணிங்கன்னா காலை வரைக்கும் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து என்ன பண்ணுங்கள், நல்லா டைட்டாக இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவும் சுகர் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை போட்டுருவோம். போட்டு அந்த இதை கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அழகாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கொயராக உங்கள் இஷ்டம். என்ன ஸ்கொயரில் வேணுமோ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், கட்டர் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே அந்த கார்ன்ஃப்ளவர் சுகர் பவுடரை டஸ்ட்டை தூவி விட்டுறலாம். இல்லை தேங்காய் ட்ரை கோகோனட் இது இருந்தால் கூட நீங்கள் தூவிக்கிடலாம். அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாயில் போட்டோடனே செம்மையாக கரையும். செம்மையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.